நாம் அனைவரும் அறிந்தபடி இந்த மாதத்திலே இந்த வருடத்திலே நீதிமொழிகளின் வசனங்களை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். நீதிமொழிகளில் உள்ள வசனங்கள், ஒவ்வொரு வசனங்களும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு வேத புத்தகத்தில் ஒரு வேத ஆராய்ச்சி இதில் படித்தேன். எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சாட்டை மாதிரி இருக்குதான். சாட்டை என்று சொன்னால் குதிரையை அடிப்பதற்கும் மாடுகளை அடித்து திருத்துவதற்கும் நம்ம அதை பயன்படுத்துவோம். ஸோ நம்ம நிலத்துல உழுகிறதுக்கு மாடு நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அது சரியாக உழவில்லை, சரியான திசையை நோக்கி செல்லவில்லை என்று சொன்னால் கையில ஒரு சாட்டை வச்சிருப்பாங்க, டக்கு டக்குன்னு அடிப்பாங்க, உடனே அது சரியான திசையை நோக்கி செல்லும். அதுபோலதான் இந்த நீதிமொழிகளில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு வசனத்தையும் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அடர்த்தி மிகுந்ததாய் இருக்கும். அடர்த்தி மிகுந்ததாய் என்று சொன்னால், நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து அதை ஜூஸ் போடுறோம் அப்படின்னா, எலுமிச்சம்பழம் இவ்வளவு பெருசா இருக்கும், அல்லது சாத்துக்குடி இவ்வளவு பெருசா இருக்கும். நீங்க அதை புளிஞ்சிங்க அப்படின்னா கிளாஸ்ல இவ்வளவு எசன்ஸ் தான் அதுல இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த நீதிமொழிகளில் உள்ள புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் ரொம்ப அடர்த்தியான வசனங்கள், அதிக பொருள் கொண்ட வசனங்களாய் இருக்கிறது. சரிங்களா? அதனால இந்த நீதிமொழியில் உள்ள வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத வசனம் நீதிமொழிகள் வசனம் 14, அதிகாரம் 14 வசனம் 17. நீதிமொழிகள் 14 வசனம் 17. முற்கோபி மதிகேட்டை செய்வான், துர்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். மீண்டுமாய் வாசிக்கிறேன். முற்கோபி மதிகேட்டை செய்வான், துர்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். சோ இதுல வந்து ரெண்டு ஆளுமையை குறித்து சொல்கிறது. முற்கோபி என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்கிறது, துர்சிந்தனைக்காரன் அப்படிங்கிற ஒரு மனுஷனை பத்தி சொல்லுது. முற்கோபி எப்படி இருப்பான் அப்படின்னா, மதிகேட்டை செய்கிறான் அப்படி என்று சொன்னால் கெட்ட செயலை செய்கிறான், தவறான முடிவு எடுக்கிறான், முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறான், அல்லது மூடனாய் நடந்து கொள்கிறான் என்று சொல்லலாம். துர்சிந்தனைக்காரன் என்று சொன்னால் கெட்ட எண்ணங்களை உடையவன், த பேட் இன்டென்ஷன், மனதுக்குள்ள கெட்ட எண்ணங்களை உடையவன் வெறுக்கப்படுகிறான் என்று சொல்லுகிறது. ஸோ இந்த ரெண்டு ஆளுமையை குறித்து நாம் இன்றைய நாளிலே நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு சிறிய கதையை சொல்லி நான் ஆரம்பிக்கலாம் என்று விரும்புகிறேன். ஒரு ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஏ மற்றும் பி என்ற நபர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஏ என்கிற நபர் எப்படிப்பட்ட நபர் என்றால், கொஞ்சம் கோபக்காரரு, கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர், எல்லாம் அறிவாளின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அவர் எப்படி அப்படின்னா சரியான வேலை செய்வார், ஆனா என்ன அப்படின்னா கொஞ்சம் கோபக்காரரு. ஒரு நாள் என்ன அப்படின்னா, இயந்திரம் சம்பந்தமாக வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பார்க்குற மிஷின் வந்து சரியா வேலை செய்யல. உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அதை சரி செய்ய முயற்சி பண்ணாரு. முயற்சி செய்ய முடியல, சரியாகல. உடனே கோவப்பட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பணியாளை வந்து திட்டிட்டு அந்த கையில இருக்கிற அந்த டூலை வந்து தூர எரிஞ்சிட்டாரு. ஸோ இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு அவருடைய மேனேஜர் வந்தார். உடனே அந்த இடத்துக்கு வந்து பார்த்த உடனே, என்ன திட்டிட்டு இருக்கிறான், பேனர்ல அங்கே கிடக்குது, இவன் கோவத்தில் இருக்கிறான், என்ன நடந்திருக்கும், ஒருவேளை இவனை அடிச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் உடனே பார்த்த உடனே இந்த ஏ என்ற நபரை வந்து வேலையை விட்டு நீங்க போங்க, வேலையை விட்டு நீங்க போங்க அப்படி சொல்லி சத்தம் போட்டு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அந்த முற்கோபி வந்து வேலையை விட்டு போயிட்டாரு. ஸோ பி அப்படிங்கிற இன்னொரு நபர், இவர் எப்படி அப்படின்னா, இவர் கோபப்பட மாட்டாரு, அமைதியாவே இருப்பாரு. யார் என்ன சொன்னாலும் அமைதியா இருப்பாரு, சிரிச்சுட்டே போயிடுவாரு. ஆனா இவர் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னா, இவர் வேலை பார்க்குற கம்பெனியில யாராவது கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா, இல்ல கொஞ்சம் அறிவாளியா இருந்தா, இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு எதிராக வந்து தவறான தகவலை வந்து சுத்தி பரப்புவார். ஏன் அப்படின்னா, இவன் நம்மளோட அறிவாளியா இருக்கிறான், இவனுக்கு நம்மளோடு வெகுமதிகள் சம்பளம் அதிகமாக கிடைக்கும், அதனால கொஞ்சம் பொறாமை எண்ணத்தோடு, உள்ளுக்குள்ள கெட்ட எண்ணத்தோடு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவனை குறித்து அநேக தேவையில்லாத காரியங்களை குறித்து பேசுவார், இந்த மாதிரி காரியங்களை செய்வார். அப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவனுக்கு எதிராக நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மேனிப்புலேட் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த மாதிரி பண்ணுவார் அவரு. சரிங்களா? ஸோ இவர் வந்து சைலண்டா சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. கடைசி என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒரு நாள் வந்து இந்த ஆடிட்டிங் எல்லாம் வருவாங்க. ஸோ வந்த உடனே பார்த்த உடனே, என்ன இந்த ஆள் வந்து தவறான தகவல்லாம் கொடுத்துருக்கிறாரு, உள்ளுக்குள்ள இவ்வளோ கெட்ட எண்ணத்தோட தவறான தகவலை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆளை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏங்கிற நபர் கோபத்தினால
வேலையை விட்டு போயிடுறாரு. இந்த பிங்கிற நபர் கெட்ட சிந்தனையினால், கெட்ட எண்ணத்தினாலும் என்ன பண்றாரு? வெறுக்கப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. அடுத்து முற்கோபி எப்படி இருக்கிறான் அப்படின்னா, ஆத்திரக்காரன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 18வது வசனம். முற்கோபி எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். கோபக்காரங்க இருக்கிற இடத்துல என்ன அப்படின்னா சண்டை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சரிங்களா? அப்போ கோபப்படாம நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னா, கோபம் அப்படின்னா அது இயல்பான உணர்வு. எல்லாருக்குமே இருக்கும். மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே கோபம் அப்படிங்கிற உணர்வு கண்டிப்பா இருக்கணும். கோபம் இல்லாம யாருமே இருக்கவே முடியாது கண்டிப்பா. ஆனா அந்த கோபத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுவது அல்லது அதை எப்படி நாம் கையாள தெரிவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கோபங்கிறது ஒரு 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 கையில இருக்கிற ஒரு பலமான ஆயுதம் போன்றது. அந்த கோபத்தை நீங்க நியாயமாக பயன்படுத்தலாம், அநியாயமாகவும் பயன்படுத்தலாம். நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு சம்பவம் பார்க்குறோம். நாங்க ஒரு ஒரு 2 வாரங்களுக்கு முன்பதாக நானும் எங்க அண்ணன் எல்லாரும் ஃபேமிலியா கார்ல போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ரோட்டு ஓரத்துல ஒரு ஒரு வாலிபர் ஒரு பொண்ண ஏதோ தகாத வார்த்தைகள பேசிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு சைக்கிள்ல வந்துட்டு இருக்குது. அந்த சைக்கிள பிடிச்சு தூர தூக்கி எறிஞ்சு, கொஞ்சம் ஒரு அடிக்கிற மாரியான ஒரு சூழல் போகுது. உடனே எங்க அண்ணன் கார நிப்பாட்டி இறங்கிட்டான். ஓரமா கார நிப்பாட்டி இறங்கி, போய் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டான். எங்க எங்க அம்மாலாம் சொல்றாங்க, "ஏய் ஏய் அவன் ஏதோ குடிச்சிட்டு சண்டை போடுறான். வேற ஏதாவது பிரச்சனை வந்துரக்கூடாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்க அண்ணனும் இறங்கிட்டான். அப்புறம் நானும் என் தம்பியும் கூட இறங்கிட்டோம் நாங்களும். உடனே எங்க அண்ணன் போய் கேட்க ஆரம்பிச்சுட்டான். "ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? இது எங்க குடும்ப சண்டைங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க. நாங்க கணவன் மனைவியா இருக்கிறோம். இது எங்க குடும்ப சண்டை அப்படின்ட்டு. குடும்ப சண்டை அப்படின்னா வீட்டுக்குள்ள இருந்தா பிரச்சனை இல்ல. வெளிய சண்டை போட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? நாங்கலாம் கேட்க தான் செய்வோம். நம்ம சாதாரண காரியங்களை பார்க்கிறோம். அத பார்த்து கோவப்படாம இருக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இல்லைங்களா? கோபம் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். நம்மளுடைய குழந்தைகளை நாம் கண்டிக்கும்போது கோபமா தான் நாம கண்டிக்கிறோம். அந்த கோபம் அவர்களை நெறிப்படுத்துகிறது. அவர்கள் தங்களை சரி செய்து கொள்ள அது உதவி செய்கிறது. அது ஒரு நியாயமான கோபமாக இருக்கிறது. கோபம் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனா அதை சரியான விதத்திலே கையாள வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மூடன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, இந்த முற்கோபி எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், நீதிமொழிகள் 15 அதிகாரம் 18ஆம் வசனம் படி, சண்டையை எழுப்புகிறவனாய் இருக்கிறான். அடுத்த வசனம், மூடனாய் இருக்கிறான் என்று சொல்லி சொல்லுகிறது. வசனம் பிரசங்கி 7வது அதிகாரம் 9வது வசனம், உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். யாருடைய நெஞ்சில குடிகொள்ளுது என்று சொன்னால், மூடனாய் இருக்கிறவனிடத்துல தான் கோபம் குடிகொள்ளும் என்று சொல்லி சொல்கிறது. அடுத்த காரியம், கோபமாய் இருக்கிறவன் தவறான முடிவுகளை எடுக்கிறான். முற்கோபியாய் இருக்கிறவன் அல்லது ஆத்திரத்தில் இருக்கிறவன் தவறான முடிவை எடுக்கிறான் என்று சொல்லி சொல்லுகிறது. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் வசனம் 19, கடும் கோபி ஆக்கினைக்கு உள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்புவிக்க வேண்டியதாய் வரும். சரி, கடுங்கோபை எப்படி இருக்கிறான் அப்படின்னா, ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயங்களை செய்கிறான், தேவையில்லாத தவறான தகவலை செய்யறான், தவறான முடிவுகளை எடுக்கிறான், ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. முற்கோபி எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், ஆத்திரக்காரன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, சிந்திப்பதில்லை, சிந்தித்து முடிவெடுப்பதில்லை. யாக்கோபு 1வது அதிகாரம் வசனம் 19, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். நீங்க கோபப்படுறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணுங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, உடனே கோவப்படாதீங்க என்று சொல்லி சொல்லுகிறது. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, கோவப்படுறோம் அப்படின்னா நாம சிந்திக்க தவறி விடுகிறோம் அநேக வேளைகளிலே. சிந்தித்து நீங்கள் கோபப்படுங்கள். கோவப்படுறது படுங்க, பட வேண்டாம்னு சொல்லல. ஆனா என்ன செய்யணுமா? தாமதமா கோவப்படுங்க. ஏன் அந்த தாமதமா கோவப்படுறேன் அப்படின்னு சொன்னா, நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், என்ன பிரச்சனை இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த மூடன் என்ன எப்படி இருப்பான் அப்படின்னா, ஆத்திரக்காரன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அந்த மாதிரி யோசிக்கிறதே இல்லை, உடனே அவன் கோவப்பட்டுறான். அப்புறம் இன்னொரு நபர், பி என்கிற நபர், சூழ்ச்சி மற்றும் துர்சிந்தனை நிறைந்தவராய் இருப்பார். அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, இவனுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா இருப்பாங்க. அவங்க எப்படி அப்படின்னா, அமைதியா இருப்பாங்க. நான் யாருக்குன்னே சொன்ன மாதிரி, அந்த கதையில சொன்ன மாதிரி கொஞ்சம் அமைதியாவே இருப்பாங்க. நீதிமொழிகள் 26வது அதிகாரம் வசனம் 24, பகைஞன் தன் உள்ளத்தில்
கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். ஸோ அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அவன் உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிறான். ஆனா உதடுகளா சாரி தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து, ஸோ அந்த கெட்ட சிந்தனையை மறைச்சு வச்சுக்கிறான் உள்ளுக்குள்ள. அப்புறம் வந்து எப்படி இருக்கிறான் அப்படின்னா 25வது வசனம், அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே, அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. ஸோ அவன் ரொம்ப அழகா பேசுவான் வெளியே பேசும்போது. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா கெட்ட சிந்தனை இருக்கிறது, அருவருப்பான சிந்தனைகள் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். வசனம் 26, 26, பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். ஸோ உள்ளுக்குள்ள அவன் வஞ்சகமா வச்சிருக்கிறது எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா வெளிப்படுத்தப்படும். உள்ளுக்குள்ள இருக்கிற சூழ்ச்சியான எண்ணங்கள். ஸோ இவன் வந்து துர்சிந்தனைக்காரன் என்று சொல்லி சொல்றாங்க. ஸோ இவன் எப்படி இருப்பான் அப்படின்னா பொறாமை கொண்டவர்களாக இருப்பாங்க. அப்படின்னா இன்னொரு என்ன அப்படின்னா வெறுக்கப்படுவராக இருப்பான். நீதிமொழிகள் 24 8வது வசனம், தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். ஸோ தீவினைக்கு துணை போகிறவன், கெட்ட சிந்தனைக்கு துணை போகிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா துஷ்டன் என்று சொல்லப்படுவான். துஷ்டன் என்று சொன்னா என்ன அப்படின்னா அவனை வந்து வெறுக்கப்படுறது. ரொம்ப துஷ்டன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மொழியில என்ன சொல்றாங்க அப்படின்னா அவனை ரொம்ப வெறுக்கணும், வெறுக்கப்படத்தக்கவன் என்று சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 நபர்கள் 2 ஆளுமையை குறித்து பார்க்கிறோம். இவன் ரொம்ப கோவப்படுவான், ஆனா வந்து வெறுக்கப்பட மாட்டான். மொத ஆளு முற்கோபி, ஆத்திரக்காரன் வந்து வெறுக்கப்பட மாட்டான். ஆனா 2வது ஆளு பார்த்தீங்க அப்படின்னா துர்சிந்தனையா இருப்பான், கெட்ட சூழ்ச்சி நிறைந்த எண்ணங்களை வைத்திருப்பான், இறுதியில் வெறுக்கப்படுவான். அந்த ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவக்காரன் வந்து வேலையை விட்டு போயிட்டான். ஆனா அவனை திருப்பி வந்தா கூட வேலையில எடுத்துப்பாங்க. ஆனா இந்த 2வது கேட்டகரி பி கேட்டகரியில இருக்கிறவனை வந்து எடுக்கவே மாட்டாங்க. இவ்வளவு நாள் நம்ம கூடயே பழகிட்டே இருந்தான், நம்மளை பத்தி இவ்வளவு கெட்ட எண்ணங்களை மனசுல வச்சிருந்திருக்கிறானே. ஸோ நம்மெல்லாம் கூட நிறைய பேர் நம்மளுடைய குடும்பத்திலோ அல்லது நம்ம வேலை பார்க்குற இடத்துலயோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நல்லா பழகுவாங்க, நல்ல இதமா பேசுவாங்க. ஆனா நம்மளை பத்தி நிறைய காரியங்கள் தவறா பரப்பிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாம வந்து அவங்க மேல நம்பிக்கையா நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு எதிராவோ சூழ்ச்சியாவோ நிறைய காரியங்கள் பேசிட்டே இருப்பாங்க. இது நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, எப்பா இவன் எவ்வளவு பெரிய விஷச்செடியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடியோடு நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். அவனை யார்ட்டையும் பேசவும் மாட்டோம். இப்படி ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க. கோபக்காரங்களும் இருக்காங்க. ஆனா அவங்கள நம்ம எப்படி ஏத்துக்குவோம் அப்படின்னா, சரி கோபப்பட்டு பேசிட்டான்பா, சரி அன்னைக்கு ஏதோ ஒரு இதுல பேசிட்டான், ஆத்திரத்துல பேசிட்டான், மற்றபடி அவன் நல்ல குணம் தான் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அவனை கூட ஏத்துக்குவாங்க. இந்த துர்சிந்தனைக்காரனை ஏத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 நபர்கள், இந்த 2 ஆளுமைகள் நம்மளுடைய குடும்பத்திலும் இருப்பார்கள், நம்மளுடைய வேலை பார்க்கும் இடத்துலையும் இருப்பாங்க. ஒருவேளை நம்மளா கூட இருக்கலாம், இல்ல நானாக கூட இருக்கலாம். ஸோ இந்த 2 காரியங்களையும் நாம எப்படி திருத்திக்க போறோம் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நான் 2 நபர்கள் அவங்களுடைய லைஃப்ல இருந்து நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது அ காயின் ஆபேல். ஆதியாகமம் வசனம் 1 முதல் 9 வரை உள்ள வசனம். ஆதியாகமம் யாராவது வாசிக்க முடியுமா? வசனம் 1 முதல் 9 வரை. ஆதியாகமம் 4 வசனம் 1 முதல் 9 வரை. ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடு ஏன் வேறுபட்டது? என் நன்மை செய்தார் வேண்டை இல்லையோ? என் நன்மை செய்யாதிருந்தார் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆட்டுக்குள் போதும் போதும் சார். தேங்க்யூ சார். ஸோ நீங்க எல்லாரும் இந்த பகுதியை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். ஆபேல், காயின். ஸோ 2 பேரும் ஆண்டவருக்கு பலி செலுத்த அவர்களுடைய பலிகளை எடுத்துக்கொண்டு வராங்க. ஸோ காயினுடைய
ஆபேலுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, காயினுடைய பலி நிராகரிக்கப்படுகிறது. ஸோ ஏன் நிராகரிக்கப்படுகிறது என்று சொன்னால், ஆபேல் வந்து ஒரு சில பழங்களை எடுத்து வந்தான் என்று சொல்லி வேதத்துல சொல்லுது. காயின் வந்து தன்னிடத்துல இருக்கிற முதன்மையான தலையீற்று கன்றுகளை, பெஸ்ட் அப்படின்னு சொல்லுற அவருடைய மந்தையில இருக்கிற ஆடுகள்ல எது நல்லதோ என்று சொல்லி அந்த முதன்மையான காணிக்கையை கொண்டு எடுத்துட்டு வரான். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார், அவனுடைய பலியை அங்கீகரிக்கிறார், காயினுடைய பலியை வந்து நிராகரிக்கிறார். ஸோ உடனே இந்த இடத்துல ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. உடனே என்ன, அவனுடைய எரிச்சல் உண்டாகிறான், கோபமாகி அவனுடைய முகநாடி வேறுபடுது. உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நீ கோபப்படுற அப்படின்னு சொல்லி அவனை அதட்டுறாரு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க. ஸோ அவனை வந்து வெளியே கூட்டு போய் ஒரு இடத்துல போய் அவன் கொன்றுதான். கொண்டுட்டு மறுபடி ஆண்டவர்கிட்ட வர்றான். ஆண்டவர் கேட்கிறாரு, எங்க அவனை, ஆபேல் எங்கன்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், நான் அவனுக்கு காவலாளியா இருக்கிறானா அப்படி சொல்லி, காவலாளியா இருக்கிறானா அப்படி சொல்லி கேட்கிறாரு, எதிர்த்து பேசுறாரு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, காயினுடைய காயினுடைய அந்த செயல்பாடு வந்து எப்படி மாறுபடுது என்று சொன்னால், வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவன் வந்து அவனுடைய காணிக்கையை கொண்டு ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து வைக்கிறான். என்ன நடக்குது அப்படின்னா, அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. உடனே அவன் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, என்னை பொறுத்த அளவுல அவன் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை 2 பேரும் காணிக்கையை கொண்டு வச்சிருக்கிறாங்க. வச்ச உடனே இவன் வந்து அவன் காணிக்கையை கொண்டு வச்சத, நம்ம ஆபேல் வச்ச காணிக்கையை பார்த்த உடனே இவன் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அவன் நல்ல காணிக்கையை கொண்டு வந்திருக்கிறான், ஒருவேளை நம்ம போயிட்டு என்ன பண்ணிடலாம், நம்ம தப்பா எட்டு வந்துட்டோம், போய் நல்ல நல்ல பழங்களை நம்ம எடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லி அவன் போய் எட்டு வந்திருக்கலாம். ஆனா அவன் போய் எடுக்கல, அவன் அமைதியா தான் இருந்தான். ஸோ அங்க ஆண்டவர் வந்து அவனுடைய நம்ம ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்த உடனே உடனே கூட அவன் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் வந்து அந்த காணிக்கையை அங்கீகரிச்சாரு, ஏன் என்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல, ஒருவேளை நான் தவறு பண்ணிட்டேனே அப்படின்னா சொல்லி மறுபடியும் கூட அவன் போய் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, நல்ல காணிக்கையை கூட நான் அவன் போய் எட்டு வந்திருக்கலாம். ஸோ அவனுக்கு என்ன அப்படின்னா, என்னை அங்கீகரிக்கவில்லை, எனது பலியை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி எரிச்சல் அவனுக்குள்ள முதல்ல உண்டாகுது. முதல்ல அவனுக்குள்ள என்ன வருது அப்படின்னா, எரிச்சல் வருது. வசனம் 5ல பார்க்கிறோம். முதல்ல அவனுக்கு எரிச்சல் உண்டாகுது. கொஞ்ச நேரம் ஆகுது. அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, கோபம் உண்டாகுது, முகநாடி வேறுபடுது. ஸோ இந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் உன்னுடைய முகநாடி வேறுபடுது என்று சொல்லி கேட்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஆண்டவருக்கு தெரியுது இவன் எப்படி கோவப்படுறான், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஏன் உன்னுடைய முகநாடி வேறுபடுது என்று சொல்லி. ஸோ இந்த இடத்துல கூட காயின் வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இல்லைங்களா? ஸோ ஆண்டவர் கோவப்படுறேன்னு சொல்றாரு, ஒருவேளை நம்ம கோவப்படுறோமே, நம்ம மாத்திக்கணுமே, பலியை வந்து நம்ம சரியான காரியங்களை செய்யணும் என்று சொல்லி தன்னை அவன் திருத்திக் கொள்ள முயற்சி பண்ணவில்லை. ஆண்டவர் அவனுக்கு சொல்லியுமே, ஏன் அவனுடைய முகநாடி வேறுபடுது அப்படி சொல்லியுமே அவன் தன்னை திருத்திக்கல. மறுபடியும் என்ன பண்றான் அப்படின்னா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போறாங்க. அவனுடைய கோபம், அவனுடைய அந்த சூழ்ச்சி நீர், அந்த கோபம் வந்து அப்படி சூழ்ச்சியா மாறுது. என்ன சூழ்ச்சியா மாறுது அப்படின்னா, அவனை கொலை செய்யறான். எப்படி சூழ்ச்சியை பிளான் பண்றான் அப்படின்னா, அவனை சூழ்ச்சியாய் அவன்கிட்ட பேசி அவனை வயலுக்கு கூட்டு போயிட்டு அங்க போய் அவனுக்கு எதிராக அவனை கொலை செய்து விடுகிறான். சரிங்களா? ஸோ பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எபேசியர் 4வது அதிகாரம் 27, 26 மற்றும் 27ல யாராவது ஒருத்தர் படிக்க முடியுமா? நானே படிக்கிறேன். எபேசியர் 4 வசனம் 26, 27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஸோ நீங்க கோபப்பட்டாலும், பவுலடியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கோபப்பட்டாலும் என்ன பண்ணாதீங்க, பாவம் செய்யாதீங்க என்று சொல்லி சொல்றாரு. ஏன் அந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா, சூரியன் அஸ்தமிக்கும் இது சூரியன் மறைவதற்கு முன்பதாகவே உங்களுடைய எரிச்சல் உங்களிடத்திலிருந்து தனிய கடவுது என்று சொல்லி சொல்றாரு. ஸோ இங்க கூட காயினை வந்து ஆண்டவர் வந்து எச்சரிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை
செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஸோ நீ கோவப்படுற அப்படின்னு தெரிஞ்ச உடனே காயினை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பாவம் வாசல் படியில படுத்திருக்குது. சரியா? இப்பவுமே நீ உஷாராயிக்கோ, கோபத்தோட விட்டுரு, சமரசம் ஆயிக்கோ சொல்றாங்க. ஸோ இங்க எபேசியரிலும் பவுலடியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கோபப்பட்டாலும் சூரியன் அஸ்தமிக்கு முன்பதாகவே உங்களுடைய கோபம் தணியணும். கோபம் தணியணும்னா என்ன செய்யணும்? குறிப்பிட்ட நபரோடு போய் நம்ம பேசணும், சரி பண்ணிக்கணும் அப்படி சொல்லி சொல்றாரு. அப்படி நீங்க செய்யல அப்படின்னா, அந்த பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா, அந்த கோபத்தை வந்து உங்களுடைய எண்ணத்தை சூழ்ச்சி நிறைந்தவனாய் மாற்றி விடுகிறது. சூழ்ச்சி நிறைந்த எண்ணங்களாய் மாற்றி விடுகிறது. ஒருவேளை இப்ப நானும் என்னுடைய மனைவியும் சண்டை போடுறோம் அப்படின்னா, ஒருவேளை நாங்க அந்த நைட்டுக்குள்ள அதை பேசி முடிக்கல அப்படின்னா, நைட்டு நாங்க தூங்குறோம். அப்படின்னா, நான் தூங்கும்போது எனக்கு தூக்கம் வராது ஒண்ணு. இல்ல அவங்களுக்கு தூக்கம் வராது. தூக்கம் வரலன்னா நாங்க என்ன யோசிச்சுட்டு இருப்போம் அப்படின்னா, எப்படி என்ன இவங்க இப்படி தவறா பேசலாம்? எப்படி இவங்க என்ன பேசலாம்? இவன் என்ன இப்படி தவறா பேசலாம்? என்னுடைய கணவர் எப்படி என்னட்ட பேசலாம்? அப்ப ஏதோ ஒரு வேற ஒரு காரணம் இருக்குது. அப்ப இதுவா இருக்கும், இந்த காரணம் இதுவா இருக்கும், அதுவா இருக்கும். இப்படி சொல்லி நம்ம யோசிச்சு, யோசிச்சு நம்மளுடைய எண்ணங்கள் என்னவாகி சூழ்ச்சியாய் மாறிவிடுகிறது. காலையில எந்திரிச்ச உடனே இன்னும் நம்ம கோபமும், எரிச்சலும் அதிகமாகி விடுகிறது. அதனால தான் இங்க நம்ம காயின பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கோபம் பட்ட உடனே பாவம் வாசல் படியில படுத்திருக்குது. வாசல் படியில தான் இருக்குது. அத வீட்டுக்குள்ள விட்டுறாத. ஒருவேள அவன் அந்த நைட்டே சரி பண்ணியிருப்பான் அப்படின்னா, வீட்டுக்குள்ள வந்திருக்காது. இந்த வசனமே அதான் சொல்லுது. கோபப்படுங்கள், ஆனால் பாவம் செய்யாதிருங்கள். நமது கோபம் அந்த நாள் இரவை தாண்டி விட்டால், அது நாம் பிசாசுக்கு நம்முடைய உள்ளத்தை கொடுப்பதாகும். என்ன ஆயிருது அப்படின்னா, வாசல் படியில படுத்திருக்கிற அந்த பிசாசானவன் நம்ம மனசுக்குள்ள வந்துடுறான். அவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்கும்? அவனுடைய செயல்பாடு தான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அவனுடைய சூழ்ச்சி நிறைந்த சிந்தனைகள் தான் நம்மை ஆட்கொண்டு விடும். சரிங்களா? அநேக வேளைகளில் நம்மளுடைய குடும்பத்துல, இல்ல நம்ம வேலை பார்க்குற இடத்துல சந்தோஷமாவே இல்ல, சமாதானமே இல்ல. அப்படி சொல்லி நெறைய பேருங்கள் நம்ம யோசிக்கிறோம். இல்லைங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம குடும்பத்திலயோ, இல்ல நம்மளுடைய உறவினர்கள் மத்தியிலயோ, இல்ல நம்ம வேலை பார்க்குற இடத்துலயோ, நாம அவர்களை மன்னிப்பது கிடையாது. அல்லது நாம் அவர்கள் மேல் தொடர்ந்து எரிச்சலாக இருப்போம். அல்லது அவர்கள் நம்மீது தொடர்ந்து எரிச்சலாக இருப்பார்கள். இதை பேசி தீர்த்துக் கொள்ள நாம் முயற்சி செய்வதில்லை. அதை மனதிலே வைத்துக்கொண்டே இருக்கிறோம். அந்த கோபத்தையும், அந்த எரிச்சலையும் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படின்னா அந்த பிசாசானவனுக்கு நம்ம உள்ள இடம் குடுத்துடுறோம். அவன் உள்ள வந்ததுக்கப்புறம் சூழ்ச்சி நிறைந்த எண்ணங்களை அவனுக்கு குடுத்துடுறான். ஸோ இந்த இடத்துல அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, துணிகரமாக பாவம் செய்றான் காயினு. அந்த சூழ்ச்சி நிறைந்த எண்ணங்களோட துணிகரமா ஒரு பெரிய பாவத்தை செய்றான், கொலை பண்ணிடுறான். அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா 9வது வசனம். ஆண்டவர் கேட்கும்போது என்ன சொல்றான் அப்படின்னா, நான் அவனுக்கு காவலாளியா? அப்படி சொல்லி கேட்கிறான். ஒருவேளை இந்த காயின் வந்து ஆண்டவர்ட்ட வந்து கேட்கும்போது கூட கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். நம்ம தெரியாம அந்த தப்பு பண்ணிட்டோம். அவன கொலை பண்ணிட்டோம் அந்த சூழ்ச்சியோட. அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருந்தா கூட ஆண்டவர் அந்த இடத்துல கூட மன்னிச்சிருப்பாரு. ஆனா அவன் மன்னிப்பு கேட்கல. ஆண்டவரையே எதிர்த்து பேசும் ஒரு சிந்தனை அவனுக்குள்ளாய் வருது. இல்லைங்களா? நான் அவனுக்கு காவலாளியா? நீங்க எப்படி எனக்கு சொல்லலாம்? அப்படி சொல்லி ஆண்டவருக்கு நிகராகவும், அவரை இகழ்ந்து பேசும் ஒரு சிந்தனை அவனுக்குள்ளாய் வருகிறது. இதுதான் பிசாசனுடைய சூழ்ச்சி. அவனுடைய சூழ்ச்சி நிறைந்த சிந்தனை. ஸோ இப்படி வந்து அவனுடைய காரியம் முடியுது. அப்புறம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவனுடைய அந்த இடத்த விட்டு விரட்டி எடுக்கப்படுகிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நாம கோவப்படும் பொழுது, அதை எப்படி நம்ம கையாள வேண்டும் என்று சொன்னால், அதை சூழ்ச்சிக்கும் அல்லது துணிகர பாவத்திற்கும் அல்லது தேவ தூஷணத்துக்கும் போன்ற காரியங்களுக்கு நாம் எடுத்து செல்லக்கூடாது. அன்றன்று அந்த காரியங்களை நாம் சரியான விதத்திலே பேசி தீர்த்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஒருவேளை அவங்க வெளியூர் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஃபோன்லயோ இல்ல ஏதோ ஒரு காரியத்துல நீங்க அந்த கோபத்தை பேசி அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த எரிச்சல், அந்த சிந்தனைகளை நீங்க வந்து என்ன செய்யணும்? சீக்கிரமா அத பேசி சரி செய்து கொள்ள வேண்டும். இன்னொரு அடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். நாமெல்லாம் அறிந்த அ 2 ராஜாக்கள் வசனம் 1 முதல் 6 வரை நானே உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த சிறுமியை குறித்து நான் நெறைய ஒரு அற்புதமான காரியங்களை குறித்து அற்புதமா இந்த சிறுமியை குறித்து நம்ம இதுல பார்க்கலாம். வசனம் 1 முதல் 6 வரை. 2 ராஜாக்கள் வசனம் 1 முதல் 6 வரை. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனைக் கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு
சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். ஸோ இந்த சம்பவத்தை நீங்க நல்லா அறிஞ்சிருக்கிறோம். ஒரு சிறுமியை வந்து நாகமான் வந்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைபிடித்து இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த சிறுமி எப்படி இருக்கிறா அப்படின்னா, ஒரு அடிமையா வந்து அந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறா. நாகமானுடைய மனைவிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த சிறுமி இடத்துல நாம இருந்தா எப்படி இருக்கும்? நான் என்ன அந்த இடத்துல பொருத்தி பார்க்குறேன். சரிங்களா? ஒருவேளை அந்த சிறுமி வந்து ஒரு டீனேஜா இருக்கலாம். சின்ன பொண்ணு தான் அது. அந்த நாகமான் என்கிறவன் வந்து ஒரு பராக்கிரமசாலி, பலசாலி. அவன் வந்து ஒரு சிறுமிய வந்து சிறைபிடித்து கொண்டு வந்திருக்கிறான். சிறைபிடிச்சு கொண்டு வந்தா எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பாடு குடுத்திருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொண்டு வருவாங்க. இல்லைங்களா? அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது ஒரு காரியம். அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து தன்னுடைய குடும்பத்தினர், தன்னுடைய உடன் பிறந்தவர்கள், தன்னுடைய சொந்த தேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்குது இங்க. அப்புறம் வந்து இங்க வந்து அடிமையா வேலை பாக்குது. ஸோ அந்த பொண்ணு அந்த வீட்ல இருந்தா எப்படி ராணியா இருக்கும்? அவங்க உட்கார்ந்த இடத்துல சாப்பாடு வரும். எல்லாரும் சுத்தி சுத்தி கவனிச்சிருப்பாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடிமையா வேலை பாக்குது. ஆ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல்ல அந்த பொண்ணு இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பார்க்கும்போது, அ நான் வந்து எனக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்குதே. அந்த பொண்ணு வந்து நான் அடிமையா வந்திருக்கிறேன். நான் அங்க எங்க ஊர்ல ராணியா இருந்தேன். இங்க வந்து இவ்ளோ கஷ்டப்படுறேனே. நான் அடிமையா இருக்கிறேனே இங்க வந்து. என்னுடைய அப்பா, அம்மா அங்க எப்படி இருக்கிறாங்களோ, இல்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்களோ, இப்படின்னு சொல்லி நெறைய கஷ்டங்கள் அந்த பொண்ணுக்கு வந்திருக்கும். யோசிச்சிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு அந்த கஷ்டத்த பத்திலாம் யோசிச்சதா அப்படின்னா கிடையாது. யார பத்தி தான் அந்த பொண்ணு யோசிச்சது? தன்னுடைய முதன்மையான எதிரி. அந்த பொண்ணுக்கு எதிரி யாரு? நாகமான் தான். ஏன்னா அவன் தான் சிறைபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறான். ஸோ அவன் தான் எதிரி. அவன் மட்டும் இல்ல அப்படின்னா நான் நல்லா இருந்திருப்பேனே. ஸோ அவன் தான் சிறைபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறான். அவன் தான் அந்த பொண்ணோட முதன்மையான எதிரி. அந்த எதிரியோட நலனை குறிச்சு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்குது. இல்லைங்களா? ஸோ அவனுக்கு குஷ்டரோகம் இருக்குதே. அவனுக்கு சரியாகிறதுக்கு இவ்வளோ நாளு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. எதெதெல்லாம் செய்றாங்க. ஸோ நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரே எளிய தீர்க்கதரிசி. ஸோ அங்க கொண்டு போய் குணப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி வந்து தனக்கு இருக்கும் கஷ்டத்த யோசிக்கல. தனக்கு இருக்கும் அசௌகரியத்த யோசிக்கல. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா, அடிமையா இருக்கிறேங்கிற காரியங்கள குறித்து யோசிக்கல. அந்த முதன்மை எதிரியான நாகமானின் நலனை குறித்து அந்த இடத்துல யோசிக்குது. உடனே அந்த பொண்ணு யார்ட்ட சொல்லுது அப்படின்னா, அந்த ஒய்ஃப்ட்ட சொல்றாங்க. இந்த மாரி ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்க அங்க போனா சரியாகும்ன்னு சொல்லி. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு பொண்ண வந்து அடிமையா கொண்டு வந்திருக்கிறோம் இன்னொரு தேசத்துல இருந்து. அந்த பொண்ணு சொல்றத நம்புவோமா? இப்ப நம்மளே வீட்ல வேலைக்காரங்க யாராவது வர்றாங்க அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு காரியம் சொல்றாங்கன்னா, உடனே நம்ம நம்ப மாட்டோம். உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு ஒண்ணும் பெருசா தெரியாதே அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அது அந்த பொண்ணு அடிமையா வந்திருக்குது. இன்னொன்னு அது எதிரி நாட்ட சேர்ந்த பொண்ணு. ஒருவேள தவறா கூட கைட் பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த நாகம்மாளுடைய அவங்க சொன்ன உடனே, அந்த பொண்ணு சொன்ன உடனே, உடனே நாகம்மான்ட்ட சொல்றாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, நாகம்மான் என்ன பண்றாரு? நேரா போய் ராஜாட்ட சொல்றாரு. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நாகம்மான் கூட யோசிச்சிருக்கலாம். அந்த ஒய்ஃப்ட்ட கூட கேட்டுருக்கலாம். ஏம்மா அந்த பொண்ணே ஒண்ணு சின்ன பொண்ணு. அந்த காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் சமுதாயத்துல கலாச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பெண்களை 2ஆம் தரமா தான் அவங்க வச்சிருப்பாங்க. அவர்களுக்கான மதிப்பு 2ஆம் தரமாக தான் நடத்தப்படும். அந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்குது. அது சொல்லுதுன்னு நீ என்ட்ட வந்து சொல்றியே! நான் எவ்வளோ பெரிய பலசாலி, எவ்வளோ பெரிய கமாண்டரு, எவ்வளோ பெரிய ஆளுன்னா, அவ சொல்றத நான் கேட்கிறதா? அப்படின்னு சொல்லி அந்த நாகமான் கூட அந்த ஒய்ஃப்ட்ட கேட்கல. உடனே என்ன பண்ணா நாகமான் வந்து அதை ஏற்றுக்கொண்டான். உடனே அங்க போய் என்ன சொல்றாரு? ராஜாட்ட போய் சொல்றாரு. ராஜா கூட சொல்லியிருக்கலாம். இல்லைங்களா? நாகமான் உன் வீட்ல ஒரு சின்ன பொண்ணுன்னு சொல்ற. எங்கேயோ அடிமையா புடிச்சுட்டு வந்த பொண்ணுன்னு சொல்ற. அது சொல்றத நம்ம எப்படிப்பா நம்புறது? அப்படின்னு கூட அவரு ராஜா கூட சொல்லியிருக்கலாம். ராஜா கூட அதை ஏற்றுக்கொண்டார். ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த சிறுமியினுடைய வாழ்க்கை அவள் பேசும் வார்த்தைகளை நம்ப வைத்தது. அந்த பொண்ணு வந்து அவ்வளவு நம்பகத்தன்மைய அந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க செய்ற வேலைய வந்து சரியா செஞ்சிருப்பாங்க. ஒருவேளை அடிமை வேலை தான் செஞ்சாங்க. ஆனா அவங்க செய்யற வேலைய சரியா செஞ்சாங்க. நாகமானுக்கும், அவருடைய மனைவிக்கும் நம்பகத்தன்மை ஏற்படுத்தும் விதமாக அவங்க வேலை செஞ்சாங்க என்பதை பார்க்கிறோம். அதனால தான் அந்த பொண்ணு சொன்னத நம்புனாங்க. அந்த பொண்ணு சொன்னத நம்புனாங்க. ஏன்னா அந்த பொண்ணு சரியா இருக்கிற பொண்ணு. எல்லா விதத்திலும், எல்லா சூழல்லயும் நல்ல காரியங்களை செய்ற பொண்ணு. இந்த பொண்ணுட்டருந்து கெட்ட வார்த்தைகள் வராது, துர்சிந்தனை வராது, சூழ்ச்சி வராது என்பதை அவர்கள் நம்பினார்கள். ஏனென்று சொன்னால்,
அவள் அந்த மாதிரியான அவளுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால், ஒருவேளை அவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய சரியா செஞ்சா, சரியா நேர்த்தியா செஞ்சிருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பொண்ணு அத நம்புனாங்க. அந்த பொண்ணு சொன்னத நம்புன உடனே மறுபடியும் என்ன பண்ணாங்க, போய் ராஜாவ பார்த்து அதற்கு அடுத்த காரியங்கள நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அங்க போய் எலியாவ பார்த்து அவர் சுகம் பெற்றார்ன்னு சொல்லி. இந்த பொண்ணோட சூழல் எப்படியாக இருந்தது என்று சொன்னால், கசப்பான எண்ணங்கள் அவளிடத்திலே வருவதற்கு அநேக வாய்ப்புகள் இருந்தது. சூழ்ச்சி நிறைந்த காரியங்கள், சூழ்ச்சி நிறைந்த எண்ணங்கள் அவளுக்குள்ளாய் வருவதற்கு அநேக வாய்ப்புகள் இருந்தது. நானா அந்த இடத்துல இருந்திருந்தோம் அப்படின்னா, இல்ல நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோம் அப்படின்னா, எப்படியாவது சாப்பாட்டுல ஏதாவது அவனுக்கு தெரியாம விஷம் குடுத்து, அந்த நாகமான போட்டு தள்ளுறது தான் நம்ம முயற்சி பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, நான் வந்து ஒரு சின்ன பொண்ணு. என்ன போய் சிறைபிடிச்சு கொண்டு வந்து, கொடுமைப்படுத்தி, என்ன ஒரு அடிமையா மாதிரி வச்சிருக்கிறிய. அதனால நான் என்ன பண்ணுவேன் சூழ்ச்சியோடு உன் கதைய நான் முடிக்க தான் பார்ப்பேன். அப்படின்னு சொல்லி தான் ஒருவேளை நம்ம நெனச்சிருப்போம். ஆனா அந்த பொண்ணுக்குள்ள அந்த எண்ணங்கள் வரவில்லை. ஏன் வரவில்லை என்று சொன்னால், அவள் சாட்சி நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாள். எப்படி அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து எப்படி அந்த பொண்ணுக்கு இந்த குஷ்டரோகம் சுகமாகும் என்று அறிந்திருக்கிறாள் என்று சொன்னால், வசனம் பார்த்தீங்க அப்படின்னா 3வது வசனம். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தரிசினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது, நம்ம இஸ்ரவேல்ல இருக்கிற அந்த தீர்க்கதரிசியால இவரை குணப்படுத்த முடியும். ஒருவேளை அந்த பொண்ணு அவரை குறித்து அநேக காரியங்களை அறிந்திருக்கிறாள். தேவ பயத்திலே வளர்க்கப்பட்டிருக்கிறாள். அப்படின்னா தான் அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த தீர்க்கதரிசியோட நாட்கள செலவு பண்ணியிருக்கலாம். அவர் சொல்ற நிறைய வேத காரியங்களை கற்று தேர்ந்திருக்கலாம். அந்த காரியங்களை கற்று தேர்ந்ததினால் அவளுக்குள்ளாய் சூழ்ச்சியான எண்ணங்கள் வரவில்லை. மாறாக தனது எதிரிக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது. அவளுக்கு வந்து எதிர்மறையா அவங்கள வந்து நெறைய பழி வாங்கணுங்கிற எண்ணம் அவளுக்குள்ள மேலோங்கி வரல. அவளுக்குள்ள என்ன வந்துச்சு அப்டின்னா, இந்த நாகமானுக்கு சுகம் கிடைக்கணும். ஒருவேளை என்னுடைய முதன்மையான எதிரியா இருக்கலாம். ஆனா என்ன செய்யணும்? அவனுக்கு சுகம் கிடைக்கணும். அப்டி சொல்லி அறிந்திருக்கலாம் அறிந்திருப்பதினால் அவளுக்குள்ள நல்ல எண்ணங்கள் மேலோங்கி இருந்தது. ஸோ நமக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, நாம வேலை செய்ற இடத்துல இருக்கலாம், இல்ல நம்ம குடும்பமா இருக்கலாம். நெறைய சூழல் வந்து நமக்கு எதிரா இருக்கும். நம்மளுடைய சிந்தனையை குலைப்பதற்கும், சூழ்ச்சி நிறைந்த காரியங்களை யோசிப்பதற்கும் நமக்கு சூழல்கள் வந்து கொண்டே இருக்கும். இல்லைங்களா? ஸோ நான் எந்த தவறுமே பண்ணல. ஆனா என்ன இத்தன பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி பேசுறாங்களே! நான் எந்த தவறுமே பண்ணல. ஆனா என்ன பண்றாங்க? என்ன வெறுக்கிறாங்களே! ஆனா நான் என்ன செய்யணும்? இத மனதுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும். அவர்களை நான் பழிவாங்க வேண்டும் என்று சொல்லி சில நேரம் நம்ம யோசிப்பது உண்டு. ஸோ அவர்களை பழிவாங்க வேண்டும் வேண்டும் என்கிற ஒரு நியாயமான எண்ணங்களும் நமக்குள்ள வரத்தான் செய்யும். ஆனா நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அவர்களுடைய நலமான காரியத்தை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். எப்படி இந்த பொண்ணுக்கு வந்து நெறைய காரியங்கள் இவள சுத்தி சுத்தி எதிரா இருந்தது. அத பத்திலாம் அந்த பொண்ணு யோசிக்கல. அவளுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு. அதுதான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நாகமானை சுகப்படுத்தியது. நெறைய மாற்றங்கள் ஆண்டவர் அந்த சிறுமி மூலமாக ஏற்படுத்தினார். இவ்வளோ பெரிய அற்புதம் அந்த பொண்ணு செஞ்சிருக்குது. ஆனா அந்த பேர் கூட இல்ல. ஒரு சிறுமின்னு தான் அந்த பைபிள்ல கூட இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம லைஃப்லயும் நாம வந்து இந்த மாரி ஒரு ஒரு சூழ்ச்சியோ, இல்ல கெட்ட சிந்தனைகளோ நமக்குள்ளாய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால், சுத்தி சுத்தி அப்படிதான் இருக்கும். நம்மளுடைய உலகம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருக்குது. நாங்க பேசிட்டு இருந்தோம். எல்லாருமே பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களா இருக்கிறார்கள். இல்லைங்களா? பணம் இருந்தாலோ, இல்லை மற்ற வசதிகள் இருந்தாலோ, இல்லை அவர்களிடத்திலே அன்பாய் பேசினாலோ, அதுக்கு தான் அவங்க மதிப்பு குடுக்குறாங்களே ஒழிய, என்ன பண்றதில்ல. நம்மளுடைய காரியங்களை குறித்து, நம்மளுடைய சூழலை குறித்து யாருமே யோசிப்பதில்ல. சுற்றிலும் அப்படிதான் இருக்குது உலகம். இல்லைங்களா? ஸோ நான் ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு தடவ பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, "பிரதர் நான் வந்து ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அடிபட்டு கீழ விழுந்துட்டேன் பிரதர். எல்லாரும் என்ன யாருமே பார்க்கவே இல்ல. தூக்கி விடவே இல்ல. எனக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு பிரதர்" அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப என் பக்கத்துல இன்னொருத்தர் இருந்தாரு. அவரு கேட்டாரு அவர பார்த்து கேள்வி. "சரி பிரதர் ஓகே நீங்க சொல்றது நியாயம் தான். ரோட்ல அடிபட்டு இருக்கிறீங்க. யாராவது தூக்கி விட்டுருக்கலாமே" அப்படின்ட்டு. "சரி நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எத்தன பேர் அந்த மாரி எதுவும் உதவி செஞ்சிருக்கீங்களா?" அப்படி சொல்லி கேட்டாரு. "இல்ல நான் அந்த மாரி எதுவும் அப்ப நீ எதிர்பார்க்கிற, நீ போய் என்ன வந்து கீழ விழுந்து அடிபட்டுச்சுன்னா தூக்கி விடணும்னு எதிர்பார்க்கிற. ஆனா நீ இதுவரைக்கும் செஞ்சது இல்லையா?" அப்படி சொல்றாரு. இல்லைங்களா? எனக்குமே அத கேட்ட உடனே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா நானுமே ரோட்ல போம்போது ஏதாவது ஒண்ணு ஆயி போச்சுன்னா எனக்கு பிளட்ட பார்த்தா கொஞ்சம் அலர்ஜி.
உடனே எனக்கு தலை சுத்தல் வந்துரும். அதனால நான் போய் என்ன பண்றதில்ல, கொஞ்சம் உதவி பண்றதில்ல, கொஞ்சம் தூரமா நிப்பேன். பட் அந்த காரியத்தை நான் மாற்றிக்கொண்டேன். ஒரு தடவ அப்படிதான் நம்ம சேலம் மேம்பாலம் அ இது நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் பக்கம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்புறம் நான் அவர்ட்ட போய் நின்னு பேசி, அவர பின்னாடி உட்கார வச்சு, அவர் பைக்க ஓரமா நிப்பாட்டிட்டு, பின்னாடி உட்கார வச்சு, அவர் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அவர சேர்த்துட்டு, அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி வச்சுட்டு வந்தேன். ஸோ நம்ம ஒரு சில காரியங்கள் செய்யணும்னு மத்தவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றதில்ல, அந்த காரியத்த மத்தவங்களுக்கு நாம செய்யறதில்ல. சரிங்களா? ஸோ நம்ம நெறைய காரியங்கள குறிச்சு யோசிக்கிறோம். ஸோ நம்ம இந்த சிறுமியோட வாழ்க்கையில பார்த்தீங்க அப்டின்னா, அவளுக்கு நெறைய காரியங்கள் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. நியாயமான காரியங்கள் செய்வதற்கும் வாய்ப்பு இருந்துச்சு. கெட்ட சிந்தனையும், துர்சிந்தனையும், சூழ்ச்சியும் செய்வதற்கு நெறைய வாய்ப்புகள் இருந்தது. ஆனா அந்த பொண்ணு அத யோசிக்கல. ஏன் அப்டின்னா, அவளுடைய உள்ளத்துல எது இருந்துச்சு அப்டின்னா, ஆண்டவருடைய அன்பு இருந்தது. ஆண்டவர் மேல் விசுவாசம் இருந்தது. தனது எதிரிக்கும் உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய எண்ணம் மேலோங்கி இருந்தது. ஏன் அப்படி இருந்தது என்று சொன்னால், வசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை. 1 பேதுரு 2வது அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், ஆண்டவர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்மை அப்படின்னு சொல்லி நீங்க நம்புனீங்க அப்படின்னா, சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, இந்த பொண்ணுக்கு ஆண்டவருடைய அன்பிலே அல்லது அவருடைய ஐக்கியத்திலே வளர்ந்த அனுபவம் இருந்துச்சு. அவருடைய கிருபைய இந்த பெண்ணு அனுபவிச்சிருக்குது. அவருடைய தயையை பெற்றிருக்குது. அதனால அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டது. சரிங்களா? அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் செய்யல. அப்புறம் எப்படி இருந்தது அப்படின்னா, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். நம்ம ஆண்டவருடைய அன்பை அறிந்தவர்கள், அவருடைய தயையை பெற்றவர்கள். நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒருவேளை இந்த சூழல் நமக்கு வரும் அப்படின்னா, சிறுமிக்கு இருக்கிற சூழல் நமக்கு வரும் அப்படின்னா, நாம ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு நாம் நம்மை நிரப்பாவிடில், வேற காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை நிரப்பிடும். இந்த இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவருடைய வசனத்தை நீங்க எப்படி தியானிக்கணும் அல்லது எப்படி நீங்க வாஞ்சையா இருக்கணும் அப்படின்னா, புதிதாய் பிறந்த குழந்தைகள போல. ஒரு குழந்தை புதுசா பொறந்துச்சு அப்படின்னா, எப்படி தன்னுடைய தாய்ப்பாலுக்கு அது வாஞ்சித்து இருக்கும்? எப்பவும் அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கும் இல்லைங்களா? குழந்தை எந்திரிச்ச உடனே அவங்க ஃபீட் பண்ணுவாங்க. குழந்தைக்கு முதன்மையான உணவு அதுவாகத்தான் இருக்கும். தண்ணி கூட குடுக்க மாட்டாங்க. எந்த காரியமும் செய்ய மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு அதத்தான் அது சிறந்த ஊட்டம் என்று அறிந்திருக்கிறார்கள். அந்த குழந்தை எப்படி வாஞ்சையா இருக்குதோ, அது மாதிரியே நீங்க என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்தின் மேல் வாஞ்சையா இருக்கும். என்னைக்காவது குழந்தை எனக்கு இது சரியில்ல, எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன்னு சொல்லுதா? இல்ல. அந்த குழந்தை அந்த தாயின் பால்ல எதையும் இதுல விஷம் கலந்திருக்கு, இது தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்குமா? யோசிக்கிறது இல்ல. எப்படி அது வாஞ்சையா இருக்குதோ, அதே மாதிரி நாம தேவனுடைய வசனத்தின் மேல் வாஞ்சையாக இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தினால் நம்மை நாம் நிரப்பிக் கொள்ள வேண்டும். அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கும் பட்சத்துல, நமக்குள்ள சூழ்ச்சி என்கிற எண்ணங்கள் வராது. துர்சிந்தனைகள் போன்ற காரியங்கள் நம்மளை தாக்காது. ஒருவேளை நமக்கு எதிரா நெறைய சூழல் வந்தாலும், கோபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும், அல்லது தொடர்ந்து நம்ம அந்த கோபம், அப்புறம் சூழ்ச்சி, தேவனுக்கு எதிராக செய்ற காரியங்கள் இதெல்லாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகளே இருக்காது. சரிங்களா? கோபம் சூழ்ச்சியாய் மாறாது. கோபம், எரிச்சல் அடுத்த கட்டத்துக்கு போகாது. அதே இடத்துல நம்ம நின்றுவோம். ஏன் அப்டின்னா, தேவனுடைய வசனம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். தேவனுடைய வசனத்தின் மேல் நாம் வாஞ்சையாய் இருக்கும் பட்சத்தில், அவருடைய வசனத்தை நாம் கைக்கொள்ளும் பட்சத்தில், அதை தியானிக்கும் பட்சத்துல, நமக்குள்ள அதுதான் நிரம்பி இருக்கும். நமக்குள்ள வேற காரியங்கள் வராது. சரிங்களா? இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொண்ட முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால், கோபம் அதை நாம் நீட்டிப்பு செய்யக்கூடாது. கோபத்தை நீட்சிப்படுத்தக்கூடாது. கோபத்தை நாம் மனதிலே தொடர்ந்து வைத்துக் கொள்ளக்கூடாது. கோபப்படுவது இயல்பு. அது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பண்பு தான். அது இல்லாம யாருமே இருக்க முடியாது. ஆனா அதை எப்படி நாம் கையாள வேண்டும் என்று சொன்னால், அதை நாம் அடுத்த அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போகக்கூடாது. அதை கட் டவுன் பண்ணணும். அதே மாதிரி துர்சிந்தனைகள் நம்மை சுற்றிலும்
நடக்கும் அநியாயமான காரியங்களோ, இல்ல நமக்கு எதிரான காரியங்கள் நடக்கும்போது நமக்குள்ள வஞ்சகம் அல்லது சூழ்ச்சி போன்ற எண்ணங்கள் நமக்குள்ளாய் வரும். வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஆனா அதை நாம தடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதை நம்ம குறைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய வசனத்தினால் நம்மை நிரப்பிக் கொள்ள வேண்டும். அதை வாஞ்சித்து நாம் தியானித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.